இனி இந்தியாவை தாக்க நினைச்சாலே பதிலடிதான். இது நம்ம ராணுவத்தின் 24/7 365 டேஸ் கண்காணிப்பு திட்டம். அடுத்த 60 வினாடியில் இது நம்ம எதிர்காலத்தை எப்படி பாதுகாக்குதுன்னு முழுசா பார்ப்போம். இப்போ எல்லாரும் போற வெறும் தரை, கடல், வானத்துல மட்டும் இல்ல, விண்வெளி மற்றும் சைபர் களத்திலையும் நடத்துறாங்க. உக்ரைன் போர், ஆர்மேனியா, அசர்பைஜான் சண்டையெல்லாம் நமக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம ராணுவம் பண்ண ஒரு விஷயம் உலகத்தையே ஆச்சரியப்படுத்திருச்சு. என்ன தெரியுமா? எதிரி நாட்டோட சைபர் தாக்குதல நம்ம ஆகாஷ் தீர் மாதிரி உள்நாட்டு அமைப்புகளால ஈஸியா முறியடிச்சோம். இந்த அனுபவத்துல இருந்துதான் நம்ம புது உத்தியை கையில் எடுத்திருக்கோம். எதிரியோட போர் உத்தி, சிந்தனை எல்லாத்தையும் மாத்திர அறிவாற்றல் போர், காக்னிட்டிவ் வார்ஃபேருக்கு இந்தியா இப்போ முழு கவனம் கொடுக்குது. இதோட அடிப்படை என்னன்னா, எதிரியை 24 மணி நேரமும் கண்காணிக்கணும். அதுக்கு தான் இப்போ நம்ம விண்வெளிக்கு அருகிலுள்ள 20 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் உயரம் வரை கண்காணிப்பு கருவிகளை நிறுவ திட்டமிடுறோம். இதுக்கு தகவல் தொடர்பு தாமதம் ரொம்ப குறைவா இருக்கும். சண்டை நடத்த கட்டம் போர்க்களத்தை வடிவமைக்கிறது. அதாவது எதிரி எங்கே இருந்து வரணும்னு நினைச்சாலும் அவனோட தகவல் தொடர்பு, சாலை வழி எல்லாமே துண்டிக்கப்படும். அதுக்கு தான் ஹெவி ஃபயர் பவர் டெக்னாலஜி. இது எதிரியை நடுநிலையாக்குறதோட நிக்காம முழுவதுமா சிதைச்சு அழிக்கும். உக்ரைன் போர்ல இருந்து இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னா, பாதுகாப்பில்லாத ஒரு படை வீரனின் உயிர் பிழைப்பு நேரம் வெறும் 3 நிமிஷம் தான். அடடா! அதனாலதான் நமக்கு இப்போ ருத்ரா போன்ற தற்காப்பு கவசம் கொண்ட புது மெக்கானிஸ்ட் போர்ப்படைகள் தேவை. நம்ம ராணுவம் இப்போ குவாண்டம் தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி பயிற்சியே செஞ்சிருக்காங்க. உதாரணமாக சதன் கமாண்டில் 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்காங்க. இது நம்ம தகவல்களை யாரும் உடைக்க முடியாதபடி பாதுகாக்கும். உள்நாட்டு தயாரிப்பான சம்பவ இயங்குதளம் மற்றும் சக்தி சிப்பையும் பயன்படுத்துறது தான் இந்த வெற்றிக்கு காரணம். இந்த அதிநவீன தொழில்நுட்ப புரட்சி தான் நம்ம எல்லையோட பாதுகாப்பை அபாயகரமான நிலைக்கு கொண்டு போகுது. இந்தியா தற்சார்பு பாதுகாப்புல உலகத்துக்கே ஒரு மாடலா வரப்போகுது. விண்வெளியில் இந்தியா நிறுவம் இந்த கண்காணிப்பு கருவிகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பாதுகாப்புக்கு இது எவ்வளவு முக்கியம்? உங்க கருத்தை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ராணுவத்துக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த செய்தியை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இனி நம்ம நாட்டை தாக்க நினைச்சாலே